ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்பயுமே விவசாய வீடியோ பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ட்ராவல் விளாக் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் கடலூரில் உள்ள வி ஸ்கொயர் மஹாலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லில்லி ஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லீவ் விட்டதுலேருந்து பாப்பாவை எங்கேயும் வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகல. அதனால சரி கோவில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஊட்டி ஏற்காடெல்லாம் இப்போ கூட்டமாக இருக்குது, அங்கெல்லாம் இப்போ நம்ம போக முடியாது, வெக்கேஷன் முடிஞ்சு நம்ம நார்மல் டேஸில் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்காவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் பீச் தான் பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே போனால் சரி வெயிலாக இருக்கும், இந்த நேரத்தில் ஏன் பீச் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மால்குள்ளே போனோம். இந்த மால்குள்ளே போனதும் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. கேமு, ஸ்நாக்ஸு, அப்புறம் பர்ச்சேசிங் இந்த மாதிரியே போயிடுச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பீச் போகல. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கே டைம் கரெக்டாக இருந்ததா. அப்போதுனால நாங்கள் பீச் போகவே இல்லை. கேம் சென்டர் பார்த்திங்கன்னா ஓகே தான், பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த டெம்பிள் ரன், கார் ரேஸு, பைக் ரேஸு, இதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பாப்பா என்ஜாய் பண்ணது என்னென்னா, இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த நிறைய பால் போட்டு இதுக்குள்ளே விளையாடுறது தான் அவளுக்கு பிடிச்சிருந்தது. அதாவது இங்கே ஸ்லைடு ப்ளஸ் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குறது இந்த மாதிரி இருந்ததால் அந்த ஆக்டிவிட்டிஸ் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு அங்கே மட்டும் போய்க்கிட்டா. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கார்டு வாங்கணும். அந்த கார்டு பார்த்திங்கன்னா 350. அப்புறம் ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த கார்டு எப்போ போகிறோமோ அப்போல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டம்ளரை நம்ம பால் கோல் பண்ணி அடித்தோன்னா அந்த பொம்மையெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க, அந்த டாய்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா டெம்பிள் ரன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் தாங்க நாங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணோம். ஆனால் என்ன, நம்ம இந்த பொம்மையை எடுத்தால் நமக்கு உண்டு, இந்த பொம்மையை எடுக்கலைன்னா நமக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு 20 செகண்ட் தான் நமக்கு அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கான 20 செகண்ட் தான் நமக்கு டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியலன்னா அவ்வளோதான். அந்த கேட்சப் பண்ணால் மட்டும்தான் அந்த பொம்மை நமக்கு ஃப்ரீ. அந்த கேட்சப் இல்லைன்னா இல்லை. சரி ஓகே, நமக்கு அவ்வளோதான் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸு. அந்த 25 மினிட்ஸில் பாப்பா விளையாண்டுக்கலாம். நம்மளுடைய ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஷாக்ஸ் கொடுப்பாங்க. அதை வியர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா அங்கே வழுக்கும் போல். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பசங்க கூட்டமாகவும் இருந்தது, நிறைய பசங்களும் இருந்தாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த கேம் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாகவும் ப்ளஸ் பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த பைக் ரைடு, கார் ரேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 மினிட்ஸ் 20 செகண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இன்சென்டிவ் காயின் சொல்லிட்டு திரும்ப வந்துடுது. அதனால் இதுதான் கொஞ்சம் லாங் டைம் அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே வந்திருக்க குழந்தைங்க கூட சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்களாம் அவங்க குழந்தைங்கள எங்கே வெளில கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம ஊரில் என்டர்டைன்மெண்ட் ப்ளேஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ளேஸ் இருக்கும். இங்கே பீச் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரியில் போகோ லேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் மாதிரி ஒரு 2-3 ப்ளேஸ் இருக்குது. ஆனால் அதுவும் இதே இது தான். ஆனால் அந்த போகோ லேண்டில் என்னென்னா வாட்டர் ரொம்ப க்ளீனாக இல்லை. அது ஒரு ரீசன். இந்த ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், இல்லை இந்த வாட்டர் ஸ்லைடு ஆகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் க்ளீனாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கேயும் போக முடியல. அப்புறம் கடலூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? அங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் நாங்களும் சரி இந்த கேம் சென்டருக்கு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் கார் ரேஸ் இதெல்லாம் பாருங்கள், ஒரு 20 செகண்ட் மட்டும்தான். 18, 17, 20 இந்த மாதிரியே வந்துருச்சு. இவங்க போட்டு அது எங்கெங்கே என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ளே பண்ணுறதுக்குள்ளே டைம் ஓவர் ஆகிடுது. இந்த கார்னர் போனால் இங்கேயும் இடிக்குது, அந்த கார்னர் போனால் அங்கேயும் இடிக்குது. அதெல்லாம் அவங்க சரி பண்ணி ஸ்டடி பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே டைம் ஓவர், டைம் அப் அப்படின்னு வந்துடுது. இந்த மாதிரி தான் எல்லா கேமும் வருது. அப்போ இந்த குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் லாங் டைமாக இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம். நீங்கள் எங்கே வெளில கூப்பிட்டு போனீங்கன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கள.
அப்புறம் அந்த ஸ்லைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸிங் பண்ணுறது ப்ளஸ் வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி நடந்து வர்றது இந்த மாதிரிலாம் இருந்தது. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. பாப்பா உள்ளே போனால் அந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க வெளில வந்த பிறகு ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து பாப்பா விளாண்டுட்டு அவங்களும் வந்து வெளில வந்துட்டாங்க. அவங்க டைம் வந்து போக்குலேயே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நேமோடு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டைம் கரெக்டாக ஆனதும் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணக்குள்ள அப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகி அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்கள கூப்பிட்டுருவாங்க. என்ன தான் இருந்தாலும் அது கேமோடைய ரூல்ஸ் இல்லையா? ஸோ அவங்களும் வந்து விளையாண்டுட்டு வந்துடுவாங்க. சில குழந்தைங்க வந்து நல்லா படுத்து விளையாடுறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த பாலில். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி செட்டப் செஞ்சோன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் செஞ்சு வைக்கலான்னு தான் தோணுது இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் குழந்தைங்க உடனே இது போர் அடிக்கும், நம்ம வெளியில் தான் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தினமும் ஏதாவது ஒரு புது புது பிளேஸ்க்காக நான் போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாப்பாவும். எந்த பிளேஸ்க்கு தான் கூட்டு போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹஸ்பண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கூட்டமாக இருக்குது, வேணாம், இப்போ ட்ராவல் சரி இருக்காது, இப்போ வந்து ரூம் புக் பண்ண முடியாது, ஃபுட்டு சரியாக இருக்காதுன்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அதுலேச்சு போ அப்படின்னு நம்ம ட்ரிப் பிளான் பண்ணுறதே விட்டுடுவோம். வெக்கேஷன் இல்லாத டைமில் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சும்மா லோக்கலில் மட்டும் பார்த்துட்டு கேம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நான் மருதமலை மட்டும் போயிட்டு வந்துட்டேங்க. இந்த வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கூல்லாம் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு டியூஸ்டே அன்னைக்கு நாங்கள் வந்து மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோவில் போய் சாமியெல்லாம் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தாங்க. சண்டேவா இல்லை சாட்டர்டே நைட்டு வந்து மருதமலை போயிருந்தாங்க. நைட்டு கிளம்பி காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து ரூம்லேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்போ வந்து பஸ்ஸுக்கே வந்து அவ்வளோ லாங் க்யூ இருந்தது. அது என்னென்னா மருதமலையோடைய பாதை வந்து ஷார்ட் வேவாக இருக்கும். ஒரு பஸ் போகும்பொழுது இன்னொரு பஸ் வந்து அதில் திருப்பி கிராஸ் பண்ணி வர முடியாது. ஸோ அதனால் அவங்க பஸ் விடாமல் இருக்கிறதே நல்லது. அவங்களே ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஷார்ட் வேங்கிறதால சண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் கார் வந்து மேலே அலோவ் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மருதமலைக்கு போகும்பொழுது நம்ம வந்து நடக்க முடிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நடந்து ஸ்டெப்ஸில் போயிடலாம். சப்போஸ் முடியாதவங்க இந்த மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பஸ்ஸுக்காக ஒரு க்யூ நிற்கும் பாருங்கள், அந்த க்யூவில் நம்ம சாமியை தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். என்ன இருந்தாலும் நம்ம மருதமலையான தரிசிச்சுட்டு தான் வெளில வருவோம், அது வேறு விஷயம். அதே மாதிரி இவங்க நடந்தே ஸ்டெப்ஸ் ஏறி போய் நடந்தே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் வாக்கபிள், அதாவது கூட்டம் இருந்துச்சு, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்படியே கடன்னு ஓடிடுச்சு. பஸ்ஸுக்கு நம்ம டோக்கன் வாங்கினோமா, வெயிட் பண்ணோமா, உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி வெக்கேஷன் இல்லாமல் ஃப்ரீ டைமில் போனோன்னா நம்ம சாமியவும் நல்லா பார்க்கலாம், ப்ளஸ் கூட்டமும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி டைமில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் நம்மள மாதிரி தானே எல்லோரும் யோசிப்பாங்க, பசங்களை கூப்பிட்டு போகணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் போனோன்னா கூட்டத்தில் சிக்கிடுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கேம் சென்டருக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் அந்த கேம் முடிஞ்சிச்சு இல்லையா, ஒரு கார்டு வாங்கணும் இல்லையா, அந்த கார்டுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி எல்லா கேமும் வந்து விளையாடலாம். அதில் இருக்கிற கேம் எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துட்டு தான் விட்டாங்க பாப்பாவும். எல்லாம் விளையாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்கூட்டி கேம் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களுக்கு. ஆனால் டைம் தாங்க ஓவர். நான் இப்படி அவ்வளோ விளையாட சொல்லிவிட்டு வீடியோ ஆன் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து டைம் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் பாப்பாவை பீச் கூப்பிட்டு போகலாம், சரி பீச் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது என்றைக்கு சரியாக நடந்திருக்கு. அதனால் இதே ட்ரெஸ்ஸோடய இருந்துட்டோம். அதாவது மாற்றுறதுக்கும் கொஞ்சம் இல்லை, பீச்சுக்கும் போகலை. அதனால் எப்பயுமே பீச்சுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் எல்லாம் நினச்சி போவோம். சரி அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் பீச்சுக்கு போகாதால் சேம் ட்ரெஸ்ஸோடே இருந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இந்த அக்டோபஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ட்ரெயின் மாதிரி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வந்து அந்த ஸ்கொயர் மாலில் வந்து ஃபுட் ஏரியா, அந்த இதுலேருந்து பார்க்கக்குள்ளே இந்த செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்.
அப்புறம் ஃபெலோடா சாப்பிட்டோம். அப்புறம் மினி பாப்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம். இங்கேருந்து போக்குள்ளே வீட்டில் வந்து சாப்பிடல. மதியம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். ஹோட்டலில் வந்து நான் கர்ட் ரைஸும் பாப்பா வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள நான் சொன்னேன், சாப்பாடு மட்டும் சாப்பிடாத, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மினி பாப்ஸ் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. 6 இருந்துச்சு. ஆனால் இது ஐஸ்கிரீம் மாடலில் இல்லை, ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இல்லை, இது வந்து குல்ஃபி டேஸ்ட், அந்த டேஸ்ட் வந்தது. நல்லா இருந்தது. இதையும் சாப்பிட்டுட்டு என்னை பொறுத்தளவு வந்து நான் வந்து எப்படின்னா ஹோட்டலில் வந்து நான்வெஜ் சாப்பிட அலோவ் பண்ண மாட்டேன் என்னுடைய ஃபேமிலியை. நானும் சாப்பிட மாட்டேன், அவங்களையும் அலோவ் பண்ண மாட்டேன். எங்களை பொறுத்தளவு ஹோட்டல்னு போனால் வெஜ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் பரோட்டா, அப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து நானும் ஆர்டர் பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன், ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அங்கே KFC சிக்கன் கேட்டால் அதெல்லாம் எதுவுமே நான் ஃப்ரைடு சிக்கன் எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல. அதனால் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிவாதமாக கேட்டால், என்னம்மா எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டா. சரி ஓகே, ஐஸ்கிரீமாவது வாங்கி கொடுக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். நான் எப்பயுமே வந்து மங்களில் தான் வாங்குவோம், திருச்சி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம். சரி இந்த வாட்டி திருப்பி அதுக்காக நம்ம திருச்சி போகணுமே, இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. இதை சுற்றி பார்க்கவே 2 நாள் ஆகும் போல், அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்துடலாம், ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் முடியல. கண்டெய்னர் இந்த மாதிரி, அதாவது இந்த ட்ராலி தள்ளுறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீடியோவும் எடுக்க முடியல, வீடியோஸும் வந்து எடுக்கிறதுக்கும் அங்கே இடமும் இல்லை. இந்த மாதிரி இந்த டிஸ்பென்சர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சோப் டிஸ்பென்சர், ஹேண்ட் வாஷ், இந்த லிக்யூடு ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறது? நம்ம வீடோ வந்து ஓல்டு மாடல் வீடு. இதெல்லாம் வீடு நம்ம அழகாக கட்டி வச்சா தான் இந்த மாதிரி டிஸ்பென்சர்லாம் வைக்க முடியும். நமக்கு இருக்கிறது இப்போ ஹேண்ட் வாஷ், சோப்பே போதும். சோப்லேயே கை கழுவிக்கிட்டா போதுமாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி ஒன்று எடுத்தேன். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளுங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிள். இந்த டிஸ்பென்சர்லாம் பாருங்கள், 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு ப்ளஸ் கண்டெய்னரு இதெல்லாம் வந்து 59லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. யாராவது கடலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட் போய் செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அதே அட் த சேம் டைம் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ட்ரெஸ் ஆல்சோ இருக்குது. ட்ரெஸ்னால் 199, 350, 340 இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த பில் கவுண்டரில் நின்று பில் போடுறது தான் பெரிய விஷயம். சரி பில் போடட்டும், நம்மளும் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளேஸை பிடிச்சி நானும் உட்காந்துட்டேன். ஆனால் உள்ளே எந்த சேரும் எந்த ஒரு